அனைவருக்கும் வணக்கம். மாசி மாத அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மதியம் 3:26 மணிக்கு துவங்கி இந்த கிரகணம் இரவு 7:57 மணி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் இது உச்சகட்ட பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடியதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண வேளையில் நாம் சில முக்கியமான விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணத்தின் பொழுது 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த கிரகணத்தால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்த ஒரு வாரமாக இருக்குது. நெருக்கடியான பலவிதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக நீங்கள் வெளிவருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் இழந்த பணம் மற்றும் சொத்து, உங்களுடைய மரியாதை திரும்ப கடவுள் உங்களுக்கே மீட்டு கொடுப்பார். இந்த காலம் எல்லா நன்மைகளுமே தேடி வரும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுங்கள். நல்லது நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலை எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கோட்டை விட வாய்ப்பு உள்ளது. நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு தூங்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ரொம்ப அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகும். தினமுமே விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். 2 ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் கொடுப்பது நல்லதாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகலாம். புது நண்பர்களுடைய அறிமுகம், புது நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. கொஞ்சம் பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள இது நட்பு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது. வேலையிலும் வியாபாரத்திலும் முதன்மை இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. வருமானம் சீராக இருக்குது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக துவங்கி வருவாங்க. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வணங்க வேண்டியதும் சிவப்பு நிற வாழைப்பழம் வாங்கி 2 யாசகர்களுக்கு தானம் கொடுப்பது நல்லது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நிம்மதியாக நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு கூட நேரம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முடிந்த வேலைக்கு மட்டுமே நீங்கள் பொறுப்பேற்று கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை நீங்கள் கட்டி போடுவது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான ஒரு வாரமாக இருக்குது. இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சரியாக நடக்கும். ஆனால் மனதில் குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாததாகவும் எதற்காக தான் சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவினால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மன குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமையில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. வேகமாக செயல்படுவீங்க. உங்களை பின்தொடரக்கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கும். இதனால் உடல்நிலையில் வெற்றி பயணங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் விநாயகரை நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் அவசரப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து உங்களுடைய பாக்கெட்டில் போட்டு கொள்வீங்க. உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. புதிராக கூட உங்களுக்கு முடிவு எடுக்காதீங்க. அனுபவசாலிகளை கூட வைத்து கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். தினமுமே சிவன் கோவிலில் 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். நல்லது நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகலாம். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கையை வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கின்றது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. வேலையிலும் வியாபாரத்திலும் டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க. சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்கள். எதிரிகளுடைய தொல்லையில இருந்து விடுபடலாம். தனுசு ராசியிலே பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். உங்களுடைய வியாபாரத்தில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேணும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடியதாக இருக்குது. அனுமனை வழிபடுவதும் நல்லதாக இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் திருப்திகரமான ஒரு காலமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் கூட சரியாகி விடும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கக்கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனம் மட்டும்தான். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளில் நீங்கள் கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஜாக்கிரதை. வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு போக்கோ நிலவும். நல்லது நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முருகன் வழிபாடு செய்வது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. வேண்டா வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே தானாக விலகி செல்வாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். திறமைகள் வெளிப்படலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புது மனிதர்களை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நிதி நிலைமை மட்டுமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. சமாளித்து விடுவீங்க. கவலை இல்லை. அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.